மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தமாகவும் பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருப்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த சட்டம் ஒழுங்கு மற்றும் தேசிய ஒருமைப்பாடு சம்பந்தமான விவாதத்திலே சட்டம் ஒழுங்கு துறைக்காக 80.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீதிமன்ற செயற்பாடுகளுக்காக நீதித்துறைக்காக 16.1 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி செயற்பாடுகள் நிதி ஒதுக்கல் செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தமாகவும் பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருப்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றம் இருக்கின்றது. அதற்கு அப்பால் களுவாஞ்சிக்குடி, வாழைச்சேனை, ஏறாவூர் போன்ற இடங்களிலே மஜிஸ்ட்ரேட் கோர்ட் நீதிவான் நீதிமன்றம் இருக்கின்றது. இந்த இடத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய மாவட்ட நீதிமன்றத்திலும் களுவாஞ்சிக்குடி மாவட்ட மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலும் மட்டுமே நிலையான கட்டிடங்கள் இருக்கின்றன. மற்றும் வாழைச்சேனை இடத்திலே ஒரு தற்காலிக கட்டிடத்தில் இயங்குகின்றது. அங்கு புதிய கட்டிடம் ஒன்று அமைப்பதற்கான செயற்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுதிலும் அது ஒரு மந்த கதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விடயத்தை நீதியமைச்சர் தன் கருத்தில் கொண்டு மிக விரைவாக அதனை கட்டி முடிப்பதற்கும் தொழிற்பாடு செய்வதற்கும் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏறாவூர் நீதிமன்றத்தை பொறுத்தளவிலே 20 வருட கால பழமையான ஒரு மிக சிறிய கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கு மிக நெருக்கடியான ஒரு நிலை இருக்கின்றது. சான்று பொருட்களை வைப்பதற்கான எந்த இடவசதியும் இருக்கவில்லை. அருகில் உள்ள கோயில் வளாகத்திலே அந்த சான்று பொருட்கள் இடப்படுகின்றன. மற்றும் நீதிமன்ற செயற்பாடுகள் ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இருக்கின்றது. இதற்கும் எதிர்வரும் காலங்களிலே உரிய காணி ஒதுக்கப்பட்டு புதிய இடத்திலே அந்த கட்டிடம் நீதிமன்ற வளாகம் அமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அப்பால் வாகரை பிரதேசத்திலே ஒரு நிலையான நீதிமன்றம் சுற்றுலா நீதிமன்றம் ஒன்று இருக்கின்றது. அது மாதத்திலே முதலாம் 3ஆம் புதன்கிழமையிலே மட்டும் இயங்கி வருகின்றது. ஒரு தற்காலிக பாதுகாப்பற்ற கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கட்டிட சிதைவுகள் ஏற்பட்ட நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு குடிநீர் வசதியோ உரிய மலசல கூட வசதியோ இல்லை. நீதிபதிகள் கூட தண்ணீரை கொண்டு சென்று குடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் பாரிய நிலப்பிரதேசம் இருக்கின்ற இடங்கள் அந்த தூர இருந்து வருகின்ற மக்களுக்கு அந்த சேவைகளை வழங்குவதற்காக இந்த விடயங்களை நீதியமைச்சர் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அப்பால் ஆளணி பற்றாக்குறை மிக பாரிய அளவு இருக்கின்றது. அங்கு மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்திலே இருக்கின்ற பதிவாளர் தற்போது ஓய்வு பெற இருக்கின்றார். மற்றும் இன்னொரு மாவட்ட நீதிமன்றத்திலே பதிவாளர் இல்லை. வாழைச்சேனை, ஏறாவூர் பதிவுகளுக்கு தற்காலிக அடிப்படையிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவையான ஆளணி வளம் இல்லாமல் நீதிமன்ற செயற்பாடுகளை கிரமமாக முன்னெடுப்பதிலே பாரிய பிரச்சனை இருக்கின்றது. மக்கள் அந்த இடங்களிலே அவதிக்குள்ளாக வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த கட்டட நிர்மாண பணிகள் மற்றும் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான செயற்பாடுகளை எடுப்பதாக நீதியமைச்சர் இந்த வரவு செலவு திட்ட ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தையும் கருத்தில் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.